சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோமா ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. இப்போ நான் அதை நேரில் பார்க்க போகிறேன். இப்போ நான் காஷ்மீரில் தான் இருக்கேன். பார்க்குற வீடியோ நான் இந்தியா சுற்றி உலா வரும் பயணத்தில் எபிசோட் 60. காஷ்மீர் வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துட்டேன். 3வது நாளாக நான் ஆசைப்பட்ட விஷயத்த பார்க்க போகிறேன். அது என்னன்னா அமெரிக்காவுக்கு போகணும். ஏன்னா எனக்கு ஸ்னோஃபால் பார்க்கணும். எனக்கு வந்து இந்த ஸ்னோ வந்து வரதோ இல்லை ஸ்னோ பார்க்கணும். எனக்கு அவ்வளோதான். அப்படியே குழந்தை மாதிரி ஆயிடுவேன். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஸ்னோனா வெளிநாட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வயசுக்கு வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி ஸ்னோலா பேஞ்சிட்டு இருக்கு. அதனால லடாக் தான் நான் ஃபர்ஸ்ட் போலான்னு இருந்தேன். பட் லடாக் வந்து ஓவர் ஸ்னோஃபால் ஆனதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால காஷ்மீர்ல குல்மார்க் தான் போறேன். முதல்ல என்னோட சிம் காஷ்மீர்ல ஒர்க் ஆகாது. ஸோ அதனால நெட்வொர்க் கிடையாது. நான் எப்படி டிராவல் பண்ண போறேன்னா நம்ம பிரதர் கிட்ட தான் ரூட்ல கேட்டு எழுதி வச்சுக்கினேன். அதை பார்த்து தான் டிராவல் பண்ண போறேன். அவரோட வீடு பேரு பஸ் ஸ்டாப் எப்படி போகணும் இதெல்லாம் இருப்பேன் நோட்ஸ்ல. அதே மாதிரி ஒரு ஆட்டோவை பிடிச்சி முதல்ல ஒரு இடத்துக்கு போனேன். போற இடம் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. எங்க பார்த்தாலும் மிலிட்டரி பீப்புள் மட்டும் தான் இருக்காங்க. போலீஸ் நான் யாருமே எங்கேயுமே பார்க்கல. அப்புறம் அடுத்த ஸ்டாப்ல உடம்பு புறத்து சட்டுக்காக மட்டன் கொட்டையை சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட். நீங்களும் அங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் கேப் பிடிச்சி தங்மார்க் வந்தேன். அதுக்கு மேல தான் குல்மார்க் இருக்கு. கீழ இருந்து நிறைய கேப்ஸ் இருக்கு. ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு மேல கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சைடு நான் யோசிச்சுட்டே இருக்கேன், என்னடா இவ்வளவு கிட்ட வர போறோம் ஸ்னோவே பெய்யலன்னு. மேல வந்த அப்புறம் தான் தெரியுது ஸ்னோவே கிடையாது. நான் பட் மனசுக்கு ஆறுதலா ஸ்னோ இருந்தது. சந்தோஷமாயிட்டேன். எப்பவுமே நினைச்சபடி நடக்காது எதுவுமே. அதுக்குன்னு சோகமாக கூடாது. கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்கணும். ஸ்னோ வரலன்னா என்ன, ஸ்னோ இருக்குல்ல அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டேன். அவ்வளவுதான் நண்பர்களே. அடுத்த வீடியோல என்ன நடந்தது எல்லாம் பார்க்கலாம். எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.